ஸோ இந்த வீடியோ நம்ம நார்மல் வீடியோ மாதிரி ஸ்கிரிப்டட் வீடியோ கிடையாது. ஸோ நான் அந்த சேனலில் ரொம்ப நாளாகவே ஏஐ யூஸ் பண்ணி தான் இது பண்ணிருந்தேன். தம்ப்நெயிலுக்காக இருக்கட்டும், வீடியோக்கு சைடில் இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூகுளில் இமேஜ் கிடைக்கலன்னா நான் ஏஐல தான் ஜென்ரேட் பண்ணி காமிப்பேன் அந்த வீடியோக்கு இடையிலலாம். அண்ட் வீடியோக்கு ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுமே ஏஐல ChatGPTல தான் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஒவ்வொரு வாட்டி நான் வீடியோ அப்லோட் பண்ண போதும் அந்த ஏஐல ஜென்ரேட் பண்ணி தானே தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், ப்ராம்ப்ட் ரெடி பண்ணி ஒரு இதெல்லாம் வீடியோ ஹூக்கே ஏஐல தான் போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஏஐல எல்லா விஷயங்களும் பண்ணுறதுனால எந்த வீடியோவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாட்டி நம்ம ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்கு ஏஐட்ட கேட்க போது நம்மளோட நாலேஜ் நம்மளோட திங்கிங்குமே கம்மியாகும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்மளோட யோசிக்கிற திறன் ரொம்ப கம்மியாகும். அண்ட் எல்லாமே ஏஐல கேட்டு கேட்டு பண்ணுறதுனால இதுக்கப்புறம் புதுசாக ஒன்று தேடுறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அண்ட் தம்ப்நெயிலுக்கு இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறதுனால நம்ம வேர்ட்ஸை மட்டும் சும்மா சொல்லி நம்ம எக்ஸ்பெக்டிங் இமேஜ் எடுத்துறதுனால நம்மளோட கிரியேட்டிவிட்டி கம்மியாகும். கிரியேட்டிவிட்டி ஆஃப் டிசைனிங் தம்ப்நெயில் ரொம்ப கம்மியாகிருச்சு எனக்கு. இப்போ என்னை ஒரு தம்ப்நெயில் பேஜ் செய்ய சொன்னீங்கன்னா எனக்கு தம்ப்நெயில் சுத்தமாக பண்ண வராது. அண்ட் ஒரு வீடியோக்கு ஒரு ஸ்டோரியை சொல்கிறோன்னா அந்த ஸ்டோரி எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒரு ஸ்டோரி லைனில் நம்ம அரேஞ்ச் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். பட் ஏஐ வந்ததுலேருந்து அதுவே அப்படி அரேஞ்ச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அந்த ஒரு மைண்ட் செட்டுமே நம்மளுக்கு போயிடுது. அது எப்படி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஒரு ஸ்டோரி லைனில் அரேஞ்ச் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாத மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ஏஐட்ட வச்சு பண்ணுறதுனால இது வரைக்கும் போட்ட முக்கால்வாசி வீடியோ என்னோட ஃபுல் மைண்ட் செட்டில் நான் பண்ணலை. அந்த எல்லா வீடியோஸுமே என்னைய சுத்தமாக கம்ப்ளீட்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணலை. ஸோ இப்போத்துலேருந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஒரு மாதம் ஏஐ நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. முடிஞ்ச அளவு லைஃப் டைம் வரைக்கும் ஏஐ யூஸ் பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுறேன். பட் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம ஒரு இதில் ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏஐலாம் யூஸ் பண்ணல, கூகுளில் போய் சர்ச் பண்ணி நான் வெப்சைட்டில் தான் போயிட்டு எல்லாம் தொலைவ போகிறேன். எல்லா நாலேஜையும் வெப்சைட்லேயே போய் நான் படித்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒவ்வொரு வெப்சைட்டை அலைஞ்சு இது பண்ணிங்கன்னா கூட ஒவ்வொரு வாட்டி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ண போதும் நடுவில் ஜெமினை ஒரு ஆன்சரை கொடுக்கும். தானவே ஏஐ ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ உங்களால் ஏஐ யூஸ் பண்ணாமல் உங்கள் லைஃப் டைமில் ஒரு வாட்டி கூட ஏஐ யூஸ் பண்ணாமல் இருக்க முடியாது. இருக்கவும் விட மாட்டாங்க யாரும். காலேஜில் ப்ராஜெக்ட்டுக்கு ஏஐ யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். வேலையில் கோடிங்க்கு ஏஐ யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நம்மளால் நம்ம வாழ்க்கையை விட்டு மொத்தமாக ஏஐ தள்ளி வைக்க முடியாது. பட் நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிரிப்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதுக்கப்புறம் சும்மா ஏதாவது ஏஐட்ட கேள்வி கேட்போம்ல, சடனாக ஏதோ ஒரு கொஸ்டின் டக்குன்னு ChatGPTக்கு போய் அந்த கொஸ்டினை கேட்குறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தவிர்த்துட்டு முடிஞ்ச அளவு நானே எல்லாம் தேடி எல்லா ஸ்கிரிப்ட் எழுதி கரெக்டாக ஸ்டோரி லைனில் அரேஞ்ச் பண்ணி தம்ப்நெயில் நானே இது பண்ணி தம்ப்நெயிலை நானே சொந்தமாக எடிட் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குன்றதுனால நான் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். நீங்களும் இதுக்கப்புறம் ஏஐ யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ண பாருங்கள். அதுதான் உங்களுக்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது. நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். ஏஐ எப்படிலாம் வாட்டரை கன்சியூம் பண்ணுது, ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு மட்டுமே 15 to 25 ml ஏஐயால் கன்சியூம் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது ஒரு ப்ராம்ப்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துருப்போம். ஸோ நம்ம சைட்லேருந்து இந்த உலகத்துக்கு ஒரு நல்லது பண்ணுற விதமாக ஏஐ முடிஞ்ச அளவு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியலனாலும் முடிஞ்ச அளவு நம்மளால் முடிஞ்ச அளவு சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏஐ யூஸ் பண்ணுறது தவிர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். அந்த ஒரு முக்கியமான இன்ஃபோ கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அடுத்த ஏஐ ஒர்க் இல்லாத வீடியோவில் சந்திப்போம். பாய்.